இருக்கிறார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல். இந்த இடத்துல அவருடைய அந்த ஒரு நேர்மைத்தன்மை பற்றி பரவலாக நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு இவ்வளவு அழுத்தத்தை சிபிஐ கொடுப்பதனுடைய அந்த விஷயம் என்ன? சிபிஐக்கு எதிராக அவர் எங்கேயாவது கருத்து பேசினாரா? அந்த விஷயத்தை நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. மீடியாக்களில் பேசினாரா? இல்லை இந்த சிலை தடுப்பு வழக்கு விஷயமாக அவர் எங்கேயாவது வெளியில் பேசினாரா? சாட்சியங்களை கலைக்க முற்படுகிறார் என்ற தகவலையும் செய்தியை பதிவு செய்திருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்றது எல்லாமே நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. நமக்கு தெரிந்தவரை அவர் பேசியது அனைத்துமே ஒவ்வொரு கோவில்களிலும் உள்ள சில குறைகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு கோவிலிலும் உள்ள குறைகளை பேசியிருக்கிறார். அறநிலையத்துறையில் உள்ள குறைபாடுகள் பற்றி அவர் பேசியிருக்கிறார். நிறைய எஃப்ஐஆர்களை, புகார்களை, அதாவது நிறைய காவல்துறையில் அது சம்பந்தப்பட்ட அந்த